தமிழ்நாட்டின் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரோடு வீட்டிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர் வீட்டிலிருந்து சில மீட்டர் தூரத்திலேயே வாக்குப்பதிவு மையம் இருக்கின்றது. அவரது வீட்டிலிருந்து புறப்பட்டு அவர் தன்னுடைய வாக்குப்பதிவு மையத்துக்கு செல்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதுகாப்பு படை அதிகாரிகள் புடைசூழ அவர் வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்போதும் வாக்களிப்பதற்கு தன்னுடைய குடும்பத்தாரோடு நடந்தே வருவார். கடந்த காலங்களில் தன்னுடைய பேரன் பேத்தி போன்றவரை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து வாக்கு செலுத்தியதை எல்லாம் கூட பார்த்தோம். தற்போது அவரது மகன் உடன் வருகிறார். அவரது மனைவி, மருமகள் உள்ளிட்டோர் உடன் வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. அவர் தன்னுடைய குடும்பத்தாரோடு வந்து வாக்கு செலுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையத்தில் வாக்கு செலுத்துவதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிலுவம்பாளையம் அவரது சொந்த ஊர். அந்த சிலுவம்பாளையத்தில் தான் அவர் பிறந்து வளர்ந்தார். எனவே அந்த சிலுவம்பாளையத்தில் அவரது வீடு இருக்கக்கூடிய நிலையில அந்த வீட்டிலிருந்து சில மீட்டர் தூரத்திலேயே இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து செல்கின்றார். ஒவ்வொரு முறையும் அருகிலேயே இருக்கக்கூடிய காரணத்தால் நடந்தே சென்று வரிசையில் நின்று வாக்களிப்பதை அவர் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய பணியாக வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையிலே அவர் தற்போது வாக்கு செலுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அவருடன் அவரது மகன் மிதுன் உள்ளிட்டோர் வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனைவி உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தார் அனைவரும் வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதனை தொடர்ந்து அவரது குடும்பத்தாரும் வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. தற்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நிலையில் முன்னாள் முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய காரணத்தால் அவருக்குரிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மத்திய காவல்துறை அதே போல தமிழக காவல்துறை ஆகிய 2 காவல் துறையினுடைய பாதுகாப்பு புடைசூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துக்கு செல்லக்கூடிய இடங்களாக இருந்தாலும் மற்ற எந்த இடமாக இருந்தாலும் கூட அவர் செல்லக்கூடிய இடங்களிலே அவருக்கு அதீத பாதுகாப்பு வழங்கப்படுவது வழக்கம். காரணம், ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையிலே அவருக்கு அந்த பாதுகாப்பு என்பது வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே அவருக்கு பாதுகாப்பு புடைசூட தற்போது அவர் அந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். கையில் ஆவணங்களுடன் அவர்கள் உள்ளே செல்கின்றார்கள். நாம் முன்பே குறிப்பிட்டது போல யாராக இருந்தாலும் கட்டாயம் ஆவணங்கள் வேண்டும். அந்த ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள். எனவே அந்த அடிப்படையிலே வாக்கு செலுத்துவதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். குடும்பத்துடன் EPS வாக்குப்பதிவு மையம் நோக்கி செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் இருந்து அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் பலரும், அதாவது தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் என பலரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவரிடம் பேட்டி எடுப்பதற்காக, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேட்டி எடுப்பதற்காக பலரும் அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி ஒரு புறம் இருந்தாலும் கூட அவர் வாக்கு செலுத்திவிட்டு அதன் பிறகு செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் தொடர்ந்து இந்த வாக்குப்பதிவு என்பது மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாக்குப்பதிவு அமைதியான முறையில் சீராக நடைபெறுவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வாக்குச்சாவடி மையத்திற்குள் நின்று கொண்டோ அல்லது அந்த 100 மீட்டர் தூரத்திலேயோ ஏதாவது குறிப்பிட்ட கட்சியினுடைய சின்னத்தை காண்பிப்பது சட்டப்படி தவறு. எனவே அதனை செய்யக்கூடாது என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக 100 மீட்டர் 200 மீட்டர் போன்ற அந்த கோடுகள் எல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 100 மீட்டருக்குள்ளாக கும்பலாக ஒரு 4 பேர் நின்று பேசுவது கூட அனுமதிக்கப்பட்ட இடம் கிடையாது. காரணம், 144 தடை உத்தரவு போன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் வாக்குச்சாவடி மையத்திற்கு அருகிலே கூட்டமாக செல்வது அல்லது அங்கே அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் கூட்டம் போட்டு ஆலோசனை செய்வது ஆகியவற்றுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. எனவே அவற்றையும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள்.